Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது போல் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எக்ஸாம் சிட்டி இன்ஃபர்மேஷன் எப்போ வரும், அதே போல் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எப்போ எனேபிள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் போகிறப்போ என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும், எந்த டாக்குமெண்ட்லாம் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது, அவங்களுக்கான வழிமுறைகள் என்ன, அப்புறம் அப்ளிகேஷன் ரிஜெக்டட் ஆகியிருந்தால் என்னென்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி எக்ஸாம் டேட் இன்ஃபர்மேஷன் பற்றி வந்திருக்கு. அதாவது எந்த எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுக்கான சிபிடி 1 சரிங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்லிப்பு அதை பற்றி அப்டேட்டும் வந்திருக்கு. அப்புறம் எக்ஸாம் டேட்டுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் ஒன்று இப்போ ஆர்ஆர்பி சைட்லேருந்து விட்டுருக்காங்க. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க சரிங்களா? அதுதான் இப்போ முக்கியமான விஷயமே. ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்டேட் சர்க்குலர் விட்டுருந்தாங்க. அதாவது எக்ஸாம் ஷெடியூல் பற்றி சரிங்களா? அக்டோபர் 7, அக்டோபர் 24, அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அப்டேட் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எப்பப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கேட்டகரிக்கு ஏஎல்பி, ஆர்பிஎஃப் எஸ்ஐ, டெக்னீஷியன், ஜேஇ அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதில் ஏஎல்பிக்கு பார்த்தீங்கன்னா 25 நவம்பர், 26 நவம்பர், 27 நவம்பர், 28 நவம்பர், 29 நவம்பர் இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா சிபிடி 1 நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நவம்பர் 15 சரிங்களா? அதாவது நேற்று விட்டிருந்த சர்க்குலர் இது அதாவது ஒரு நைட் டைமில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நவம்பர் 15ஆம் தேதி விட்ட அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அண்டு ஹெல்ப் டெஸ்க் லிங்க்கு கொடுக்குறதுக்கான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட ஏஎல்பி அசிஸ்டண்ட் லோகோ பைலட் அவங்களுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் தான் அது சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட்டு கன்ஃபார்ம் ஆகுதோ அதுலேருந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த லிங்க்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அதே போல் யார் எந்தெந்த கேண்டிடேட்டுக்கெலாம் எக்ஸாம் டேட்டு 25 நவம்பர் 2024 கன்ஃபார்ம் ஆகிருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2024 நீங்கள் லைவாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா? உங்களுக்கான அந்த லிங்க்கு எனேபிள் இருக்கும், அஃபிஷியல் வெப்சைட்டில் எனேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அந்த 3வது பாயிண்டில் அதே போல் மொத்தம் எத்தனை டேட் சொல்லியிருந்தாங்க, ஒரு 4 டேட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? 25 நவம்பர், 26 நவம்பர், 27 நவம்பர், 28 நவம்பர், 29 நவம்பர் மொத்தம் ஒரு 5 டேட் சொல்லியிருந்தாங்க. இப்போ 25 நவம்பருக்கான அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த லிங்க் ஆக்டிவ் இருக்குது. அதே போல் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 26 நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் 16 நவம்பர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கான லிங்க் லைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 27 நவம்பர் 2024 எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு 17 நவம்பர் 2024 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அதே போல் 28 நவம்பர் 29 நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் 18 நவம்பர் 19 நவம்பர் 2024 பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் எக்ஸாம் சிட்டி இன்ஃபர்மேஷனை பற்றி செக் பண்ணிக்கலாம், எக்ஸாம் டேட்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த 3வது பாயிண்ட்டு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சைடில் தமிழ்நாடு சைடில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போது அந்த நார்த் சைடில் தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி 25 நவம்பர் 2024 பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு சோர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகும். நீங்களும் டே டு டே செக் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா? இப்போ 16 நவம்பருங்களா, இன்றைக்குமே நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் 17 நவம்பர் 2024 செக் பண்ணணும், 18 நவம்பரும் செக் பண்ணணும், 19 நவம்பரும் செக் பண்ணணும். செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷனை பற்றி தெரியும். ஓகேங்களா?
அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை பற்றி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கும் நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் இது வந்து சில பேருக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுலேயுமே சில பேர்லாம் ரிசீவ் ஆகலைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதுக்குமே ஆன்லைனில் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு நாங்கள் வந்து இந்த அலர்ட் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். சிட்டி இன்ஃபர்மேஷனோட அந்த அலர்ட் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வருதான்னு பார்ப்போம். நம்மளும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? அதே போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டி இன்ஃபர்மேஷன் லிங்க்கோட சேர்த்து ஹெல்ப் டெஸ்க் லிங்க்குமே கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த ஹெல்ப் டெஸ்க் லிங்க்குக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 6வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது மண்டே டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா காலை 9 டு ஈவினிங் வந்து 6 மணி. ஓகேங்களா? ஸோ இந்த டைமிங் தான் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெல்ப் டெஸ்க் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டுமே நம்புங்க. ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் இப்போ ஜோன் வைஸ் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து சென்னை ஜோன். சரிங்களா? அதை மட்டுமே நம்புங்க. அதே போல் நல்ல சோர்ஸை மட்டுமே நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தவறான இன்ஃபர்மேஷனையும் இதெல்லாம் வந்து நம்பாதுங்க, தவிர்த்துருங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்பப்போ ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அஃபிஷியலாக நம்ம வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா லிங்க் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டே ஆப்ஷன்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போகும். சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், அந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது ஏஎல்பிக்கான அந்த லிங்க் இருக்கிற இடம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க, கிளிக் ஹியர் நோட்டீஸ் ஆன் சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப். இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்குலர் வந்து போகும். சரிங்களா? நம்ம இப்போ ஒரு சர்க்குலர் பார்த்தோம்ல, அந்த சர்க்குலர் வந்து உங்களுக்கு வரும். இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு இப்போதைக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் காட்டியிருந்தேன். இது ரெண்டு வெர்ஷன்லையுமே இருக்கும். ஓகேங்களா? அந்த சர்க்குலர் வந்து போகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் சிட்டி இன்ஃபர்மேஷன் லிங்க்கு, சரிங்களா, இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், கேண்டிடேட் லாகின், உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். அதில் வந்து உங்கள் லொக்கேஷன்ஸ் என்ன, எக்ஸாம் டேட் வந்து என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. அதில் லாகின் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். ஒரு ப்ரிப்பேர்டாக இருங்க. சரிங்களா? ஒரு நர்வஸ், ஒரு பேனிக் இல்லாமல் வந்து சிபிடி அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. சரிங்களா? அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து லாகின் வரும். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் லாகின் ஐடிலாம் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் வந்து ஜஸ்ட் சைன்இன் பண்ணாலே போதும். இது யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களும் சரி, அப்ளை பண்ணாதவங்களும் சரி, யார் வேணாலும் இது வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் வந்து ஆர்ஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஆர்ஆர்பியோட, அதாவது ஆர்ஆர் அத்தன்டிகேஷன், சரிங்களா, ஆர்ஆர் வெரிஃபிகேஷன் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து செக் பண்ணிவிடுங்க ஒரு டைமு. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்ல. பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு டைம் சப்போஸ் செக் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஏன்னா ஆதார் அத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும் உங்களை சிபிடிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான லிங்க்கு. இது எல்லாத்துக்கான லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மார்க் டெஸ்ட்டு வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான கைட்லைன் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். இது எல்லாத்துக்கான வீடியோ அந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்கள் வந்து தெளிவாக இப்போயே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் முக்கியமான விஷயம் என்னன்னா, 25லேருந்து 29 நவம்பர் 2024 வரைக்கும் ஏஎல்பியோட சிபிடி 1க்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஷெடியூல் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், தினமும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கான எக்ஸாம் டேட்டு, உங்களுக்கான எக்ஸாம் சிட்டி கன்ஃபார்ம் அப்படின்னு அந்த ஸ்லிப்பு வர வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அப்படி செக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவங்க வந்து அப்டேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் கூட அப்டேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிகிட்டே இருங்க. நாமளும் நம்ம சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, உங்கள் எக்ஸாம் சிட்டி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு,
உங்கள் எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு வந்து எக்ஸாம் லொக்கேஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது சரிங்களா, மினிமம் ஒரு 3 ஹவர்ஸாக இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ ஹவர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் ஷேர் பண்ணுறது வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நானும் ஆர்ஆர்பி சைட்லேருந்து வர அப்டேட்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். அதே போல் சில பேர் பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம் எப்போ வரும், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 எக்ஸாமுக்கு தான் இப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஏஎல்பி, ஆர்பிஎஃப் எஸ்ஐ, அப்புறம் வந்து டெக்னீஷியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து சொன்ன மாதிரி வந்து முடிக்கணும். அதை தான் அவங்க ஃபஸ்ட்டு மெயினாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் என்டிபிசிக்கெலாம் போவாங்க. மேபி அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான், மேபி இல்லை கன்ஃபார்ம் தான் சரிங்களா. எப்படியும் ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த மாதிரி தான் வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க சொன்ன மாதிரி இந்த 4 எக்ஸாமுக்கான அந்த இந்த சிபிடிலாம் வந்து முடிக்கணும். முடிச்சா தான் அடுத்தது அவங்க அடுத்த கேட்டகரிக்கு வந்து போக முடியும் சரிங்களா. பார்க்கலாம் ஃபர்தராக நம்ம வந்து இதை தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா. அதே போல் சிபிடிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் செக் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சிபிடிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. எந்த பயமும் இல்லாமல் உங்கள் எஃபோர்ட்டை வந்து விடாமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.